ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை நேரத்துக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா சூடான சுட சுட மிளகு போட்ட தினை அரிசியில் பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சிறுதானியங்களில் ஒன்றான இது தினை அரிசிங்க. இதில் நம்ம இன்றைக்கி பொங்கல் செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு நான் உலக்கு, இது காப்பிடி உலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு உலக்கு தினை அரிசி எடுத்து குக்கரில் போட்டுக்கிறேன். அதுக்கு பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் அதோடு சேர்த்து ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா களைஞ்சிருங்க. நல்லா சிறுதானியங்களை நல்லாவே தண்ணி ஊற்றி நல்லா களையணும் 2-3 தடவை. களைஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக 1.5 உலக்கு வருதுங்க. அரிசியும் பருப்பும் சேர்த்து நான் 1.5 உலக்குக்கு 6 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. அப்போ தான் கொஞ்சம் சிறுதானியங்கள் நல்லா வெந்து வரும். பொங்கலும் நல்லா குழைவான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். 6 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துடலாங்க. நல்லா குழையாக வெந்துடும். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பொங்கலுக்கு தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு நான் தேங்காயை துருவி வச்சுருக்கேங்க. அதோட ஒரு 4-5 முந்திரி பருப்பு, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலைங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு ஒரே ஒரு பெரிய சைஸுங்கிறதுனால ஒரே ஒரு பல் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பொங்கலுக்கு நான் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பொங்கலுக்கு தேவையான அளவு மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் 1-2 பொடிச்சு வச்சுக்கிற போகிறேங்க. ஏன்னா எங்கள் வீட்டு குட்டி பையன் மிளகை பூரா பிறக்கி வச்சுருவான். அதுக்காக இப்படி பண்ணிட்டோம்னா குழந்தைங்களுக்கு சூப்பராகவே டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சட்னிக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு தாளித்து விட்டுறலாங்க. தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சட்னியோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பொங்கலுக்கு தாளிக்க போகிறோம். அதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேங்க. நெய் நல்லா சூடானோடனே நம்ம மிக்சியில் நுணுக்கி வச்ச மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சியை இதோடு சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டுக்காக 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. பொங்கலில் சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனேயும் நம்ம தாளித்து வச்சுருக்க கலவையை பொங்கலில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான குழைவான டேஸ்டியான நல்ல சூடான மிளகு வாசனையோட தினை பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது இந்த குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா குளிருக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதானியங்களை இந்த மாதிரி பொங்கலாக ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னியோடு சூப்பராக சர்வ் பண்ணியாச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.